நாள் ஆண்டவரை பாடல் நடத்துற அடியனோடும் மீதி செக்ஷனோடும் ஆண்டவரை ஊழியக்காரோடும் சபையாரோடும் ஆண்டவரை தெய்வ கரங்களை நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு உகந்த ஆராதனை எங்களுக்கு நாங்கள் கொடுக்க எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. இந்த நாள்ல ஊழியக்காரருக்கு கொடுக்க போற வார்த்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் அவருக்கு நல்ல சுகத்தையும் பலனை கொடுங்க. அவரை கொண்டு நீ பேச போற ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி ராஜா. அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொண்டு ஆண்டவரே எங்கள் ஓட்டத்தை நாங்கள்
நம்மளை நடத்தணும். அவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும்னு சொல்லி சிறிது நேரம் நம்ம ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர், நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். அப்பாவுக்கு கரம் வருவதாக ராஜா. உம்முடைய ஆளுகையின் கரம் எங்க மத்தியில வருவதாக ராஜா. உம்முடைய வார்த்தை மூலமாக நீர் எங்களோட பேச போற வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சபையில் இருக்கிற ஒரு ஆள் கூட அந்த
வாசம் செய்பவர். எங்களுடைய துதி மத்தியில் உடைய பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவதற்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய சமூகத்தில் எங்கள் ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். வாழ்க்கை ஆசீர்வதிக்கும் சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ கிருபை தேவ சமாதானம் இதை நடத்துவதாக ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், கருணையுள்ளவர் பாபா. ஆமென். லெவிசில வந்திருக்காரு. இயேசு நல்லவர். ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. திரும்ப சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கவலையா இருக்கவங்களுக்கு நான் ஒரு பாச ஜெபிக்கிறேன். நிச்சயமா உங்களுக்கு ஜெபம் உண்டு. ஆமென். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்பிக்கை கொடுக்கிறவர். கொஞ்சம் பார்த்துப்பா. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். ஆமென். நம்மளே கவலையா இருந்தா வெளியில எங்கெங்க நம்ம போய் ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு போறது? எப்படி வெளியில போய் சொல்ல போகிறோம்? ஆமென். ஆகையால் இன்றைக்கு உற்சாகப்படுத்தப்படுவோம். Let me get excited. அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். மோசே இடத்துல அதான் கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் மோசேகிட்ட ரொம்ப அழகா தன் ஜனங்கள் 6 லட்சம் பேரை அந்த உபத்திரத்திலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து தாசனாகிய மோசே அழைத்து கர்த்தர் வெளியில் கொண்டு வருகிறார். ஆமென். அற்புதமான ஒரு செயல். 430 வருஷம் அவர்கள் ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களை கர்த்தர் அற்புதமாக வெளியில் கொண்டு வந்தார். ஆமென். அவரை மாதிரி ஒரு அதிசயமான தேவன் இல்லை. அல்லேலூயா. அப்புறம் ஆராதிக்கிற பிள்ளைகள் எப்பொழுதுமே அதனால தான் ஆமென் நம்மளுடைய இந்த வாழ்கிற நாட்களில் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிற இந்த ஒரு வாய்ப்பு, தேவனுக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருப்பது, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருப்பது, கர்த்தருக்குள்ள தைரியமாக இருப்பது, கர்த்தருக்குள்ள உற்சாகமாக இருப்பது. ஆமென். சூழ்நிலைகள் வரும் போகும், ஆனால் நம் தேவன் மாறாதவர். ஆமென். அன்சேஞ்சிங் காட். அவர் என்றும் மாறாத ஒரு தேவன். ஆமென். அந்த பெரிய தேவன். ஒரு புது பாடலை ஒன்றை நாம் பாடப்போகிறோம். நான் சொல்லாத முன்னுக்கே இவங்கெல்லாம் போயிட்டானுங்க பாருங்க. ஏய் வாங்கடா, எங்கடா போகிறீங்க? வேர் திஸ் ஃப்ளஸ் தம்பி, நீ ஒரு பக்கம் பா, இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணுப்பா. நான் தான் கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் நாமே தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும் ஆண்டவரே. ஆமென் ஆமென். நித்திய நித்தியமாய் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேரு பேசப்படும். நித்திய நித்தியமாய் உன் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும். நித்தியரே சத்தியமே நீரானையா, நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீரானையா. நித்திய நித்தியமாய் உன் பேம் நிலத்திற்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேர் பேசப்படும்.
நித்தியமாய் நிலைத்திருக்கும். ஆமென். தலைமுறைக்கும் உன் பேர் நித்தியமே சத்தியமே, நித்தியமே சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. நித்தியமாய் உன் நிலைத்திருக்கும். தலைமுறை
யாத்திராக புஸ்தகத்தில் 19 அதிகாரத்திலிருந்து 3வது வசனம் தொடங்கி 6வது வசனத்துக்குள்ள நம்ம வாசித்து, காட்ஸ் கால் டு அ ஹோலி நேஷன், அவருடைய பரிசுத்த ஜாதிகளுக்கு, அவருடைய பரிசுத்த பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஒரு தெய்வீக ஒரு அழைப்பு இந்த பகுதியில் வெளிப்படுவதை நாம் பார்க்க போகிறோம். We know about the history. சரித்திரம் நமக்கு தெரியும். ஆண்டவர் எவ்வாறு தன் தாசனாகிய மோசேயை ஏற்படுத்தி இதன் மூலியமாய் தன் ஜனங்களை எகிப்திலிருந்து அந்த அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தர் வாக்குத்தத்தமாக அவர் காட்டுகிற பாலும் தேனும் தேசத்துக்கு ஒரு பயணத்துக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் 6 லட்சம் பேர் ஜனங்களை கொண்டு போகிறதுக்கு சித்தமாக இருந்தார். and he was preparing. ஆண்டவர் அற்புதமாக நாம் பார்க்குறோம், அங்கே மோசே மற்றும் அவரோடு இருந்த அநேகரை கர்த்தர் எழுப்பி, தலைவர்கள் எழுப்பி கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்தார். அந்த பகுதியில் ரொம்ப ஆச்சரியமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்தியா ஜேர்னி, அவர்களுடைய பயணத்தில் 40 வருஷம் பயணம், 40 வருஷம் பயணம், பயங்கரமான சவால்களும் பல சூழ்நிலைகளை சந்தித்தார்கள். இந்த 40 வருஷம் பயணம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பயணமாக இருந்தது. ஜனங்களுக்குள்ள பல சூழ்நிலைகளை சந்தித்தார்கள். they went through a lot of things. பல காரியங்கள் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது, பல காரியங்கள் அவர்கள் போராட்டம் இருந்தது, ஒவ்வொரு சூழ்நிலைகளும் அவர்களுக்கு ஏற்றதா இல்லை. பட் காட், ஆண்டவர் அவர்களை ஒரு சித்தத்தோடு கொண்டு வருகிறார். அப்போ இந்த பகுதியில் நம்ம வாசிக்க போகிறோம், சீனாய் மலையில் தேவன் பேசுகிற ஒரு காரியத்தை. ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கே எகிப்திலிருந்து பயணித்து இங்கே நம்ம பிற்பாடு பார்ப்போம், ஒரு சில இடங்கள் அவர்கள் நின்று போனார்கள். அதில் ஒரு 2 முக்கியமான இடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ரெஃபீடிம் என்ற ஒரு இடத்துல அவர்கள் நின்றார்கள். பிற்பாடு அங்கேருந்து அடுத்த பயணம் சீனாய், டெசர்ட் ஆஃப் சீனாய் வனாந்தரத்தில் கேம்ப் போட்டு அங்கே நிற்கிறாங்க, அங்கே கூடுகிறார்கள். தேவன் அவங்களோட பேசுகிற, அங்கே ஆண்டவர் அவங்களோட பல காரியங்கள் பேசுகிறதை நம்ம அங்கே பார்க்கலாம். ஆமென். இப்போ 1-6 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம், பிற்பாடு அதிலிருந்து பார்ப்போம். இன்றைக்கு கர்த்தருடைய சித்தமானால் எல்லாத்தையும் கேட்கலாம், அப்படி இல்லை ஒரு பகுதியை நாம் கேட்போம், பிற்பாடு அடுத்த செய்தியில் அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம் கண்டினியூவாக. ஆமென். ஆல்ரைட், வாசிக்க கேட்போமா? எக்ஸோடஸ், யாத்திராகமம் 19வது அதிகாரம் 1-6. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவித்தீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்திலே சேர்ந்து அந்த வனாந்திரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோப்பு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியாருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆமென். ஆமென். பியூட்டிஃபுல். அருமையான ஒரு பகுதி இது. இதில் 2 வசனத்தில் உள்ள காரியங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் பார்ப்போம், எப்படி அடுத்தது கண்டினியூ பண்ண முடிஞ்சால் போகலாம், நேரம் நமக்கு இருந்தால். ஆமென். இங்கே 2 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? கேன் யூ ரீட் ஒன் மோர் டைம் ஃபர்ஸ்ட் 2 verses? இஸ்ரவேல் புத்திரார் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். அப்புறம் அவர்கள் ரெவித்தீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்து அந்த வனாந்திரத்தில் பாளையம் இறங்கினார்கள். ஆமென்.
இஸ்ரவேல் அங்கே மழைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். ஓகே, இங்கே அவர்கள் எகிப்திலிருந்து பயணித்து சீனாய் மலைக்கு அவங்களுடைய பயணம் போகிறது. வனாந்தரமாகிய சீனாய்க்கு அவங்க போக வேண்டும். ஆனாலும் அவர்கள் அந்த பயணத்தில் போகும்போது ரெஃபீடிம் என்ற ஒரு இடத்துல அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க. ரெஃபீடிம் அது ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்கிறது அவங்களுக்கு. அந்த ரெஃபீடிமில் அந்த 6 லட்சம் பேர், மோசே, யோசுவா இவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. பட் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு நேரமாக அவர்களுக்கு அங்கே இருந்தது. நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னாக்கா, ரெஃபீடிமில் தான் அவர்கள் அங்கே ஒரு பயங்கரம் என்ன அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு முரட்டாட்டம், அவங்களுக்கு தேவன் இடத்துலையும் மோசே இடத்துலையும் அவங்களுக்கு ஒரு கோபம் உண்டாகிறது. காரணம், அவர்களுக்கு அங்கே தண்ணி கிடைக்கல. தண்ணி இல்லாதனால அவங்களுக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்லலாம், தி ஆங்கர் வித் காட், கடவுளோட ஒரு கோபம். அங்கே நீ என்ன எங்களை சாகடிக்க இங்கே கொண்டு வந்த என்று அவர்கள் முறையிடுறாங்க மோசே இடத்துல. ரெண்டாவது பார்த்தீங்க சொன்னால், அமாலேக்கியர் என்ற அவர்கள் இடத்துல, அமாலேக்கியர் என்ற ஒரு இடத்துல அவங்க அந்த யுத்தம் ஒன்று அங்கே நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அமாலேக்கியர் அவர்கள் இந்த ஜனங்களுக்கு எதிராக அங்கே வராங்க, சண்டை போடுறதுக்கு கத்துறாங்க, அவங்களுக்கு ஜெயம் கொடுக்கறத பார்க்குறோம். கவனிச்சிங்கன்னு சொன்னால், இந்த ரெஃபீடிம் அப்படி என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட், ஒரு ஓய்வு எடுக்கிற ஒரு இடம், a place of refreshment, அதை புதுப்பிக்கிற ஒரு இடம். ரெஃபீடிம் அப்படின்னு சொன்னால், ரெஃபீடிம் ரெஸ்ட் பண்ணுற இடம், ஓய்வு எடுக்கிற இடம். நீங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்து பல போராட்டங்களை தாண்டி சிகந்த கடலை, செங்கடலை, ரேட்சியை என்னது தாண்டி பின்னால் பார்வோதோட பயங்கரமான ஒரு யுத்தம் படை வருகிறது. இதெல்லாம் தாண்டி கர்த்தர் கொடுத்த ஜெயத்தில் கடந்து போய் இப்போ தான் ஓய்வு எடுக்கக்கூடிய ரெஃபீடிம், ரெஸ்ட் பண்ணுற இடம், the place to refresh themselves, அவங்கள புதுப்பிக்கிற ஒரு இடமா இருந்தது, அவங்கள பலப்படுத்தக்கூடிய ஒரு இடம் ரெஃபீடிம். பட் ஆனாலும் அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இல்லை. நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல தான் இந்த வசனங்களை கவனிச்சிங்கன்னு சொன்னால் 17வது அதிகாரத்திலிருந்து அவங்க சோதனையை சந்திக்கக்கூடிய இடமா இருந்தது. a place of testing மாறிச்சு. அற்புதங்களை பார்த்து, அதிசயங்களை பார்த்து வரவங்க ஒரு சோதனையை சந்திக்க வேண்டியதாக போச்சு. ஒரு 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 அவர்களை சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு இடமா, a place of testing. இன்னைக்கு நம்ம லைஃப்பில் எப்படிதான் ஜேர்னியில் பல சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்து கடந்து வர வேண்டும். தோல்வியை பார்க்கக்கூடாது. நீங்களும் நானும் பயணிக்கும் போது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்மளுடைய சர்வ வல்ல தேவன் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்மளுக்கு எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு உதவிக்கரங்களை நீட்டுவதற்கு இருக்கிறார். நம்ம லைஃப்பில் நம்ம எல்லாமே கம்ஃபர்ட்டாக சொகுசாக இருக்கணும்னு பார்ப்போம். இந்த 6 லட்சம் பேரும் நினச்சாங்க, ஆஹா அங்கேருந்து வந்துட்டோம், ஆண்டவர் செங்கடலை பிளந்துட்டார், பயங்கர மிரக்கலை பார்த்துட்டாங்க, இதுக்கு அங்கிட்டு நம்ம சொகுசாக கம்ஃபர்ட்டாக இருக்கலாம், ஓகே இதுக்கு அங்கிட்டு சூப்பராக இருக்கும் நம்மளோட வாழ்க்கை, நம்ம குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அதுக்கு எதிர்மாறாக நடக்குது. ஆண்டவர் அவங்களுடைய மோல்டிங்கோடைய பயணமாக வைத்தார். 40 வருஷம் பிகம் மோல்டிங் ஃபார் தேம், அவங்கள உருவாக்குறதுக்கு, அவங்கள சரிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. எதிர்பார்க்காத ஒன்று. நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், இந்த ரெஃபீடிமில் தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை. 17வது அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல தண்ணி குறைபட்டது, தண்ணி இல்லை. அவங்க மோசே இடத்துல முறையிடுறாங்க, மோசேக்கிட்ட அழுகுறாங்க, சத்தம் போடுறாங்க. மோசேக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. மறுபடியும் மோசே போயிட்டு ஆண்டவர்கிட்ட முறையிடுறாரு, ஆண்டவர்கிட்ட அழுகுறாரு. மோசே cry out to the Lord. என்ன செய்ய தெரியல, 6 லட்சம் பேர் தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க, நாங்கள் செத்துருவோம், தண்ணி இல்லைன்னா முடிச்சு. சும்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு மெந்தக்காப்பில் தண்ணி இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் தெரிக்கும், வீட்டில் எல்லாம் என்னது ஒரே புலம்பல், எல்லாம் புலம்பல், தண்ணி இல்லை. இதுக்கு ஒரு நல்ல நேரம் வீட்டில் சமைக்க தேவையில்லை. ஆமாம்,
எல்லாம் ரெஸ்டாரண்ட்லேயும் தண்ணி இல்லை, அவங்க ஏதோ பிடிச்சி வச்சு தொட்டி தண்ணியில் சமைச்சு கொடுப்பாங்க. பட் எனிவே தண்ணி இல்லைன்னா நம்மளுடைய புலம்பல், நம்மளுடைய என்னது, நம்மளுடைய வேதனை அவ்வளோதான் இருக்கும். 6 லட்சம் பேர் குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, என்ன செய்ய போகிறாங்க? புலம்புறாங்க. அவங்கள சோதிக்கிற ஒரு நேரம், இப்போ எப்படி என் மேலே உன் நம்பிக்கை இருக்குது, இப்போ எப்படி நீ என்னை விசுவாசிக்கிற, நீ எப்படி இப்போ என்னை பார்க்குற? பிரியமான தேவப்பிள்ளை, நம்ம லைஃப்பில் நம்ம நினைப்போம், ஆஹா எஜிப்துலேருந்து வந்துட்டேன்டா, மிரக்கலாக கர்த்தர் என்னை கொண்டு வந்துட்டார், இதோட சூப்பரான இருக்க போது. இல்லை, அடுத்த பயணத்தில் ஆண்டவர் இன்னும் டெஸ்ட் வச்சிருக்கிறார். உங்களை ரெஃப்ரீமில் வைத்து மறுபடியுமாக உங்களுடைய நம்பிக்கையை புதுப்பிக்க இருக்கிறார். மறுபடியும் ரெஃப்ரீம் என்ற அந்த இடத்துல வைத்து உங்களை உருவாக்க இருக்கிறார். இப்போ எப்படி நீ தேவன் மேலே அன்பு கூற போகிற? இப்போ எப்படி தேவனை நம்பி இருக்க போகிற? இப்போ எப்படி நான் ஆண்டவரை சார்ந்து இருக்க போகிறாய்? ஆமென். Many of us will change that. We'll face that. இதை சந்திப்போம். இங்கே பார்க்குறோம், நம்ம இந்த ஜனங்கள் எல்லாம் வெற்றிகரமாக வந்துட்டாங்கன்னு. ஆனால் இந்த ரெஃப்ரீமில் நடக்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, தண்ணி பத்தாத குறையாக போயிட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், அமாலேக்கியர் அங்கே யுத்தத்துக்கு வந்து நிற்கிறாங்க. எமாலேக்காய்ட்ஸ் சண்டைக்கு வந்துட்டாங்க. அவங்கள எல்லாத்தையும் சாகடிக்கிறதுக்கு யுத்தம் ஒன்று. கர்த்தர் அற்புதமாக அங்கே அவங்களுக்கு யுத்தத்தில் ஜெயத்தை கொடுக்கிறார். மோசே கீழே, ஜோஷுவா கீழே யுத்தம் செய்கிறார். மோசே மேலே இருந்து ஆண்டவருடைய சத்துவத்தின் வல்லமையில் சார்ந்திருந்து பிள்ளைகளுக்கு அங்கே பேசுகிறார். a place, இந்த இடத்துல ஒரு பேட்டல், a place of battle, ரெஃபிடிம், a place of battle, ஒரு யுத்தம் செய்கிற இடமாய் மாறுகிறது. அதில் தேவன் ஒரு என்னது, அவர்களுக்கு ஜெயத்தை, வெற்றியை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமை அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த இடத்துல என்ன பேர் வருகிறதுனா, the Lord is my banner. தேவன் என்னது, என்னுடைய வெற்றி கொடியா. நீங்கள் பார்த்தீங்க சொன்ன 17வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை பாருங்க. Moses built an altar and call it the Lord is my banner. 17-15 பாருங்க. எக்ஸோடஸ், யெகோவா நீசி, யெகோவா நீசி என்று அந்த இடத்துல என்னது, ஆல்டரை பில்ட் பண்ணி பலிபீடத்தை கட்டி அதை பேர் வைக்கிறார். வெற்றி கொடி, ஜெயக்கொடி. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் குறைவுகள் எல்லாம் மாற்றி கொடுக்கிறவர். பட் நமக்கு அந்த பொறுமை, அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை கர்த்தர் மேலே இப்பொழுது இருக்கணும். நெவர் லெட் இட், அதை விட்டுறவே கூடாது. கர்த்தர் இன்னைக்கு அதை அதிகமாக நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ரெஃபிடிம். நீங்கள் பார்க்குற அந்த வசனத்தில், on the first day of the 3rd month after the Israelites left Egypt, on that very day they came to desert of Sinai. After they set out from Rephidim, அந்த இடத்துல இருந்து ரெஃபிடிம்ல வெளியாகிற ஒரு கட்டம். பட் பிஃபோர் தட் அங்கே அவர்கள் ஒரு பேட்டலை ஒரு சந்திக்க வேண்டிய இடம். அந்த இடத்துல ஒரு பரீட்சையை அவர்கள் பாஸ் பண்ணணும், ஒரு சந்திக்கிற இடமாக இருந்தது. அது முடிஞ்சோன்னு தான் அடுத்தது வனாந்திர, சீனாய் வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறாங்க. அல்லேலூயா. இந்த ரெஃபிடிமில் அப்படின்னா ஒரு 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 தீர்க்கதர்சமான ஒரு காரியத்தை நம்ம விளங்கி கொள்வதுக்கு, இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் டெஸ்டிங். ரெஃபிடிம் என்னன்னா, இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் டெஸ்டிங். when people found struggle, அந்த இடத்துல ஜனங்கள் ஒரு போராட்டத்தை சந்திக்கும் போது, 6 லட்சம் பேரும் ஒரு போராட்டத்தை அங்கே சந்திக்கும் போது, மோசே ஒரு போராட்டத்தை சந்திக்கும் போது, a place of testing. நம்ம லைஃப்பில் ஒரு சோதிக்கிற நேரம் உண்டாகும். அந்த நேரத்தில் நீங்களும் நானும் பலமாக இருக்கணும் கர்த்தருக்குள்ள. அதனால தான் எப்பொழுதும் நான் சொல்லுவேன், நம்மளுக்குடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஒரு ஆவிக்குரிய நிலையில் நம்ம எப்பொழுதுமே வளர்ந்து இருப்பது மிக முக்கியம். ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்க்ரீஸ் நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்கணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், ஆவிக்குரிய கட்டுதல் நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்கணும். அநேக வேளையில் நம்ம நல்லா ஸ்பிரிச்சுவலாக நம்ம இருக்கிறோம் பாருங்க, நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சியோட, ஆவிக்குரிய காரியத்தில் ஆவிக்குரிய முழுமை அடைந்து பலத்தோடு இருக்கும் போது அநேக தாக்கங்களை நம்ம வெற்றிகரமாக அடித்து நம்ம போவோம் முன்னுக்கு. பட் when you are weak in a spiritual realm, ஒரு ஆவிக்குரிய நிலையில் நீங்கள் பலவீனமாக இருக்கும் போது, ஆவிக்குரிய பலவீனம் உண்டாகும் போது
எதிர்ப்புகளை நாம் போராட முடியாது. நமக்கு எதிராய் வருகிற ஆயுதங்களை நாம் போராட முடியாது. நம்ம சவால்களை நம்ம சந்திக்க முடியாது. கர்த்தர் 10 வாதைகளை அனுப்பி எகிப்திலிருந்து தேவ பிள்ளைகளை வெளியே வந்தாரு. கண் முன்பதாக செங்கடலை பிளந்து கொண்டு வந்தாரு. மரணமா ஜீவனான் என்று எதுவும் செய்யல. பின்னால திரும்பினா பார்வது முன்னுக்கு, கடல் என்ன பண்றது தெரியல. கர்த்தர் மோசே சொல்றார், உன் கோல் எடுத்து அடிப்பான்றாரு. கடல் பிளந்தது. அது என்னது? தரையாய் மாறினது. கடல் தரையா மாறினது. நடந்து போறாங்க. 2 பக்கமும் வால்ஸ் பில்ட் பண்ணுது. வா, அப்படியாப்பட்ட தேவன் வழி நடத்தி வருகிறார். இப்போ அந்த ரெஃபிடீம்ல வந்தோடனே ஒரு போராட்டம், மறுபடியுமா ஒரு போராட்டம். அவனுக்கு யோசிப்பாருங்க, மறுபடியுமா? நம்ம லைஃப்ல அப்படி தானே சில வேலையில் மறுபடியுமா? இப்போ தானே கோவிட் முடிஞ்சது. கோவிட் முடிஞ்சோட பார்த்தீங்களா, வைரஸ் மேலே வைரஸ் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. சில வைரஸ் வாயிலே நுழைய மாட்டுது. நம்ம யோசிப்போம், மறுபடியுமா? இன்னைக்கு நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளை பாருங்க, மறுபடியுமா மறுபடியுமா அந்த பிரச்சனையை சந்திக்கணும்? அப்படிதான் இருந்திருக்கும். அந்த தண்ணியோட பிரச்சனை முடிஞ்சோன்னு அடுத்தது பேட்டல், யுத்தம் ஒன்று. அமாலேக்கியர் அவர்களை எதிர்த்துட்டு வராங்க சாகடிக்க. அந்த இடத்துல கர்த்தர் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தார். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் தேவன் எப்பொழுதும் உங்கள் கூட இருந்து ஜெயத்தை கொடுக்கிறவர். சில வேளையில் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டியது, சில வேளையில் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளணும், சில வேளையில் தேவனை சார்ந்து இருக்க கற்றுக்கொள்ளணும். We don't act on ourselves. மாம்சத்தில் ஒரு மனுஷன் செயலிடப்படும் போது, when you act in the flesh, மாம்சம் எப்பொழுதுமே ஒரு போராட்டம் தான் வைத்து கொண்டு இருக்கும். எப்போதுமே ஆவிக்கு ஒரு போராட்டமாக இருக்கும் மாம்சம். பிரியமான தேவ பிள்ளைகள், இன்றைக்கு அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ரெஃபிடிம், a place of battle, யுத்தத்தின் இடம். ரெஃபிடிம், a place of battle. ரெஃபிடிம், a place of refreshing. ரெஃபிடிம் ஒரு புதுப்பிக்கிற இடமாய் மாறினது. தாகம் தீர்க்கப்பட்டது. அந்த அந்த கல்லில் இருந்து, அந்த பாறைக்கல்ல இருந்து, அந்த ராக்ல இருந்து தண்ணீர் வெளியில் வருது. ரிஃப்ரெஷிங் வாட்டர்ஸ் கம் அவுட். நடக்குமா? இப்படியாப்பட்ட அற்புதம் நடக்குமா? நடக்கும். கர்த்தருக்கு விசுவாசிக்கிற பிள்ளைகள் எதெல்லாம் முடியாதுன்றமா அதெல்லாம் நடக்கும். 6 லட்சம் பேருக்கு தண்ணி அந்த ராக்ல இருந்து, அந்த கல்பாறையிலிருந்து தண்ணி வருதுங்க. 6 லட்சம் பேருக்கு. 6 லட்சம் பேர் நினைக்கிறேன். மந்தகாப் ஜனக்கூட்டம் இருக்குமா? இருக்குமா சிஸ்டர்? மந்தகாப்பு இருக்காது. மந்தகாப் கூடையா? குறைவு. மந்தகாப் குறைவுனா 6 லட்சம் பேர். அவ்வளோ தண்ணி அவங்களுக்கு. அத்தனை நாளும் அவர்கள், நான் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸை பார்க்குறேன், ரெஃப்ரிடியமில் அட்லீஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட, 1 year ப்ளஸ் அந்த ரெஃப்ரிடியம் என்ற அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அப்போ தண்ணி அவ்வளோ நாளும் அவர்களுக்கு அந்த கல்பாறையிலிருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருந்திருக்குது. ஓ மை காட், மிரக்கல் காட். Rephidim, a place of rest, refresh, renew, beautiful. But it changed to a place of testing and battle. மாறுது. அப்படியாப்பட்ட அர்த்தமுள்ள இடம். இந்த ஜனங்களுடைய சூழ்நிலை அந்த இடத்துடைய அமைப்பு, பேருடைய அமைப்புக்கு எதிராய் மாறுகிறது. பிகாஸ் ஆஃப் த பீப்புள். சம்டைம் காட்ஸ் பிளான், உங்களுக்கு கடவுளுக்கு வைத்திருக்கிற திட்டங்கள், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய குணாதேசம், நம்மளுடைய ஆட்டிடியூடு அந்த திட்டத்தையே மாத்திரும். ஒரு சமாதானமான இடம் யுத்த இடமாய் மாறிடும். இட்ஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் அஸ். நம்மளால இன்னைக்கு நம்மளை நம்ம சரிப்படுத்தி தேவனுடைய சித்தத்தில் வைத்து கொள்ளனா, we need to face the consequences. அதோட விளைவை நாம் சந்தித்தாக வேண்டும். பாருங்க, ரெஸ்ட் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணுற இடம் ஒரு பரீட்சை சோதிக்கிற இடமும் யுத்தம் இடமாய் மாறுது. பட் கர்த்தர் நல்லவர், அவங்களை கைவிடலை. கர்த்தருடைய கரம் அந்த இடத்துல இறங்கி வந்தது. மோசே ஒரு மனுஷனுடைய ஜெபம் அந்த இடத்துல பதில் கொடுக்க ஆரம்பித்தது. அவர்கள் யுத்தம் செய்து அந்த தண்ணிக்கு, அந்த இடத்துல தண்ணி பத்தாத குறைகளுடைய பிரச்சனை தீர்ந்தது. அந்த யுத்தம் பிரச்சனை வந்து தேவன் வெற்றி கொடுத்த பிளேஸ் ஆஃப் விக்டரி, ஒரு ஜெயம் கொடுக்கிற இடமாய் மாறினது. ரெஃபிடிம் என்ன நடக்குது? அந்த இடத்துல இருந்து அவர்கள் வெளியே ஆக வேண்டும். அந்த இடத்துல அந்த டெஸ்டிங் முடிஞ்சோடனே இப்போ சீனாய்
என்ற வனாந்திரத்துக்குள்ளே அவர்கள் நுழைய வேண்டும். இப்போ அடுத்த பயணம் வனாந்திரத்துக்கு போகிறாங்க. they move to Sinai. சீனாய் அப்படின்னா சின் அப்படின்று போட்டிருக்கு, SIN, பாவம் என்று சீனாய். they need to move on. நான் சொல்கிறேன், ஒரு இடத்துல ஜெயம் கிடைத்தோடனே அங்கேயே அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக மாற்றிட்டு அங்கேயே இருக்க முடியாது. இவங்க நினச்சிருந்தாங்களா இது தாண்டா நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குற இடம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான் சொன்னாங்க ப்ராமிஸ்லன்னு. பட் இவங்க இங்கே நின்ட்டாங்க. இவங்க மேபி இவங்களோட மைண்டில் நினச்சிப்பாங்க, பாரு தண்ணி கிடச்சிருச்சு நமக்கு, இப்போ ஜெயம் வெற்றியை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஸோ வி ஸ்டே ஆன், இங்கே இருந்துருவோம், இதுதான் நம்ம இடம், இதுதான் நம்ம பொக்கிஷம், இதுதான் நம்ம சொத்து, இதான் ஆண்டவர் கொடுக்குற இடம், இங்கே இருந்தலாம் அப்படின்னு மைண்டில் நினச்சிருக்கலாம். பட் காட் செட் நோ, யூ நீட் டு மூவ் ஆன். நீ தொடர்ந்து பயணிக்கணும், போகணும். அல்லேலூயா. நம்மளோட லைஃப் அப்படிதான். ஒரு பிரச்சனையை தாண்டி வந்தோடனே அதில் தேவன் வெற்றி கொடுத்தோன்னே அதில் ஒரு பதில் கொடுத்தோன்னே அங்கேயே நின்றக்கூடாது. நீங்கள் அங்கேயே இருந்தீங்களா உங்களுக்கு அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிடும். அப்போ எப்படி பாஸ்டர் மூவ் பண்ணால் இன்னொரு பிரச்சனை அங்கே இருக்கு. அப்படி எப்படி பாஸ்டர் பின்னால் போயிடும், பின்னால் போக முடியாதுங்க. இந்த நாளும் முடிந்தால் 12 மணி நேரம் முடிந்தது, நீங்கள் திருப்பியும் போக முடியாது. முன்னுக்கு தான் நாம் செல்ல வேண்டும். நம்ம வயது முன்னுக்கு தான் போகும், பின்னால் போகாது. ஆமென். முன்னுக்கு தான் செல்ல வேண்டும். இப்போ இவர்களுக்கு அந்த இடம் கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. மேபி தே திங்க் ஐ ஷுட் பி ஹியர், நான் இங்கே இருந்துடலாம். ஆனால் அடுத்த பயணம் ஆண்டவர் ரெடி பண்ணிட்டார் சீனாயை. அது ஒரு வில்டர்னஸ். இங்கே தண்ணி கிடச்சிருச்சு, யுத்தத்தில் ஜெயிச்சிட்டோம், நம்ம தானே சுகந்தரித்து கொண்டோமே, இங்கே இருந்தல்லாமே. இல்லை, ஆண்டவர் அடுத்த வனாந்தரத்தை ரெடி பண்ணுறாரு. என்ன ஆண்டவரே அடுத்தது வனாந்தரமா? நம்ம எல்லாம் அதை படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதெல்லாம் அவங்க முன்னுக்கு என்ன இருக்குன்னு தெரியாமே மக்கள் போகிறாங்க. 6 லட்சம் பேரும். என்னது ஒரு குருடான ஒரு சூழ்நிலை. காலையில் சொன்னேன் நான், நம்மளுக்கு இன்றைக்கி செமினார் நடந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. டீச்சர்ஸ் எல்லாம் ஹெல்பர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நோவா பேலையை கட்டினார் இல்லையா, அதை சொல்லிவிட்டு நோவாக்கு பேலை எப்படி இருக்குன்னு தெரியாது, மலையை பற்றியும் தெரியாது. அப்போ எப்படி நோவா பேலையை கட்டியிருப்பார்? காட் கிவ் த இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த ஸ்ட்ராட்டஜி யார் கொடுக்குறா? பை த வே, நீ ஏன் காணாம் காலையில்? தூங்கிட்டியா? தூங்கிட்டாரான் பிள்ளை. சரி, அப்புறம் நின்று என்கிட்ட பார்த்துருப்போம். அப்போ நான் சொன்னேன், அப்போ எல்லோரும் டீச்சர்ஸாக சொன்னேன், ஓகே உங்கள் கண்ணை மூடிட்டு உங்கள் ஃபேஸை நீங்கள் அப்படியே வரீங்கன்னு சொன்னேன். எங்கள் தாள் வச்சுருங்களா, நீங்கள் செய்யாதவங்க கொஞ்சம் நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்கள் முகத்தை அப்படியே வரிஞ்சு பாருங்கள். நோவாக்கு ஆண்டவர் பேலையை கட்ட சொல்லும் போது அப்படி தான் இருந்திருக்கும். அவர் என்னன்னு தெரியல, ஆனால் ஸ்ட்ராட்டஜிக் தெரிஞ்சிருச்சு. இத்தனை அகலம், இவ்வளோ நீட்டு, என்னத்தை பயன்படுத்தணும், இதெல்லாம். ஆனால் அதை எப்படி ஆரம்பிக்கணும், என்ன செய்யணுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்னா, உங்கள் முகத்தை கண்ணை மூடிட்டு வரீங்கன்னு உங்களுக்கு தெரியும். கண், மூக்கு இருக்கணும், கண் இருக்கணும், வாய் இருக்கணும், காது இருக்கணும், தலை இருக்கணும், ரவுண்டா போடணும், இதெல்லாம் தெரியும். ஆனால் எப்படி முடிவு இருக்கும்? வரைஞ்சிங்களா யாராச்சும்? யார் வரைஞ்சா? மகேஷ் வரைஞ்சிங்களா? எப்படி இருக்குது உங்களோட முகம் எப்படி இருக்குது? சூப்பர், அழகாக இருக்குது. பார்த்தீங்களா? சரி, வரைஞ்சிங்களா சிஸ்டர்? நீங்கள் வரையில? ஆமாம், வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படிதான். இப்போ இந்த ஜனங்கள் போகும்போது, இஸ்ரவேல் ஜனங்க முன்னுக்கு இருக்கிறது என்னான்னு தெரியலை. சீனாய் அந்த வனாந்தரத்துக்கு போகிறாங்க, அங்கே என்ன பிரச்சனை இருக்க போன்னு தெரியலை. இங்கே கவனிச்சுக்க சொன்னால், wilderness, வனாந்தரம் was barren area at the foot of Mount Israel. ஒரு பயங்கரமான என்ன உள்ளான ஒரு பேரன், ஒரு என்னது, அங்கே எதுவுமே இருக்காது, எதுவுமே அங்கே என்னது உற்பத்தி ஆகாது, ஒரு வனாந்தரம். அந்த இடத்துல போய் கேம்ப் போடுறாங்க. ஆண்டவர் அவங்க அங்கே வைத்து தான் இப்போ பயங்கரமான ஒரு சந்திப்பை செய்ய போகிறார். அந்த வனாந்தரத்தில் வைத்து தான் தேவன் அவங்களோட பேச போகிறார். வனாந்தரத்தை வைத்து தான் கர்த்தருடைய என்கவுண்டரே நடக்க போகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் லைஃப்பில் ஒரு வெற்றி ஜெயத்தை பார்த்து அடுத்த பயணத்துக்கு போனோன்னே
உலகத்தில் பார்க்கும் போது பார்வைக்கு அது வனாந்தரமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அங்கே வைத்து தான் உங்களை சந்திக்க போகிறார். அங்கே வைத்து தான் அடுத்த அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்த போகிறார். அங்கே வைத்து தான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதை தான் இன்றைக்கி நம்ம கவனிக்க போகிறோம். How God bless them. God bring these people to come. அந்த இடத்துல தேவன் அவர்களை ஒரு ஒரு கேம் அந்த இடத்துல உருவாக்கி அந்த இடத்துல ஆண்டவர் அவங்கள தேவனை இன்னும் அதிகமாக கொடுத்து அறிந்து கொள்றதுக்கு ரெடி பண்ணுறார். இன்னும் அதிகமாக தேவன் யார் என்று அவங்களை வெளிப்படுத்துவதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு ரிலேஷனை உள் பண்ணுறது. வனாந்தர அனுபவம் நமக்கு தேவை. அடுத்து நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மோசே ஆண்டவர் அந்த சீனாய் மலைக்கு கூப்பிடுறார். மேலே சீனாய் மவுண்ட் ஆஃப் சீனாய் மலைக்கு ஆண்டவர் மோசையை வர சொல்கிறார். அந்த இடத்துல மோசையோட பேசுவதுக்கு இன்றைக்கி நமக்கு வனாந்தரத்தில் வைத்து அந்த தேவனுடைய பர்வதத்தில் வைத்து ஆண்டவர் நம்மளோட பேச இருக்கிறார். அண்ட் we need to be ready for that. அதுக்கு நம்ம ஆயத்தமாகணும். ஆண்டவர் என்னத்தை நமக்கு போதித்து கொடுக்க போகிறார், என்னத்தை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறார். அற்புத அடையாளங்கள் நம்ம லைஃப்பில் அவ்வப்போதும் நம்மளுடைய கூக்குரலை கேட்டு கர்த்தர் அதை செய்து நடத்திக்கிட்டே போவார். அண்ட் அதே வேளையில் அவருடைய திட்டத்தை நம்மளை வெளிப்படுத்தி நம்மளை நடத்திக்கிட்டே போவா. அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஆமை. சீக்கிரமாக ஒரு 3 விஷயம் இல்லை 4 விஷயத்தை நம்ம இந்த வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து வர போகிறோம். இந்த வனாந்திரத்தில் வைத்து மோசேக்கு ஆண்டவர் அந்த மலைக்கு அவரை கூப்பிட்டு ஒரு தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் மோசேயோட தன் திட்டத்தை வெளிப்படுத்தி தன் ஜனங்கள்கிட்ட பேசுகிறார். அல்லேலூயா. 1வது விஷயம், God's divine redemption. God's divine redemption. தேவனின் தெய்வீக மீட்பு. இந்த மலையில் ஆண்டவர் கொண்டு போய் அந்த சீனாய் மலையில் வைத்து ஆண்டவருடைய திட்டத்தை மோசே இடத்துல கர்த்தர் சொல்கிறார். ஒரு தெய்வீக ஒரு மீட்பை கொடுத்து ஆண்டவர் பேசுகிறார். காட்ஸ் டிவைன் ரிடெம்ஷன். 3வது வசனம் 4வது வசனத்தை நம்ம வாசிப்போமா? எக்ஸோடஸ் 19வது அதிகாரத்தில், Then Moses went up to God, and the Lord called to him from the mountain and said, This is what you are to say to the descendants of Jacob, and what you are to tell the people of Israel. நீ சொல்ல வேண்டிய விஷயத்தை, நீங்க ஆண்டவர் நமக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை வாசிக்கிறீங்களா? கம்ப்ளீட். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையில் இருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோப்பு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களுக்கு கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் நண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். I carried you on eagle's wings. ஒரு மீட்பு, ஒரு ரிடெம்ஷன், ஒரு விடுதலை தேவன் சொல்லுகிறார். நான் எப்படி அவர்களை மீட்டெடுத்தேன். ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லி, நீ இதை போய் உன்னுடைய ஜனங்கள்கிட்ட சொல்லு. How I have redeemed them. கழுகுகளோட செட்டைகளை வைத்து ஒரு மெத்தஃபோர். ஆண்டவர் இதை வைத்து நான் சொல்றேன், இப்படி தான் உங்களை நான் மீட்டு கொண்டு வந்தேன். ஒரு பவர்ஃபுல் என்கவுண்டர் ஆண்டவர் காட்டுகிறார். Tell my people, I have carried you through storms. I've lifted you when you had no strength. I've brought you to myself. ஜனங்கள்கிட்ட சொல்லு, பயங்கரமான புயல்ல இருந்து அலைகள்ல இருந்து நான் உன்னை மீட்டெடுத்தேன். கர்த்தர் பேசுறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசட்டும். பல சூழ்நிலைகளை வைத்து ஆண்டவர் எப்பொழுதும் நீங்கள் நினைத்துக்கொள்ளணும், ஆண்டவர் உங்களை அவருடைய செட்டைகளை வைத்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி பாதுகாத்து நம்மளை லீட் பண்ணிட்டு வருகிறார். ஐ கேரிட் யூ ஆன் ஈகிள்ஸ் விங்ஸ். கழுகு எப்பொழுதுமே ஒரு பலன் உள்ள பறவையாக இருக்கிறது. பறவையிலேயே கழுகு, அதோடைய செட்டையின் பவர், அதோடைய ஆற்றல், எப்படியாப்பட்ட புயல் வந்தாலும் அதில் பறக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளது கழுகு. கழுகை கொடுத்து படுத்திங்கன்னா அதோடைய தன்மை ரொம்ப வித்தியாசமானது. பார்வையில் கூர்மை உள்ளது. அதோட இறையை எவ்வளோ தூரத்தில் இருந்து அதனால் பார்க்க முடியும். அதோட அதோடைய கால்களில் இருக்கிற வல்லமை
அதனுடைய செட்டைகளில் இருக்கிற மகிமை. ஆண்டவர் அந்த கழுகுக்கு ஒப்பாக தன் கிரியை அவர் சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார். உன் வாழ்க்கையில் கடந்து போகிற புயல்கள் எவ்வளவான புயல்களாக இருக்கலாம், கடல் கொந்தளிப்பாக இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் நீ மறந்துடாத, நான் உன் கூட இருந்து உன்னை நடத்தினேன். ஐ எம் வித் யூ when you are in the storms. உன் சூழ்நிலையில், உன் பிரச்சனையில் நீ கடந்து போகும்போது நான் உன்னோட கூட இருந்தேன். I am the one who carry you. நான் தான் உன்னை சுமந்து கொண்டு போனேன்னு சொல்றார் கர்த்தர். ஆமென். பியூட்டிஃபுல். உங்களோட இந்த பயணத்தில் கர்த்தர் தொடர்ந்து உன்னை நடத்துவாராக. நம்மளை I've lifted you when you had no strength. உன் பலம் இல்லாமல் பலனற்று போகும்போது, பலவீனமாக இருக்கும் போது நான் உன்னை சுமந்து நான் தான் உன்னை நடத்தினேன் ஆண்டு சொல்கிறேன். இதை நீ போய் சொல்லு மோசே ஜனங்கள் இடத்துல. காட்ஸ் ரிடெம்ப்ஷன், அவருடைய மீட்பு ஒரு தெய்வீகமான ஒரு மீட்பாக இருக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நம்ம வாழ்க்கையை படிப்படியாய் கர்த்தர் நடத்துவார். சவால்கள், பிரச்சனைகள் வரும், புயல், கடல் கொந்தளிப்பு உண்டாகும். ஆனால் கர்த்தர் அது மத்தியில் இருப்பார். நம்ம கூட நம்மளை அதன் மத்தியில் நடத்தி அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அவர் நாம மகிமைப்பட நம்ம செய்வார். ஆமென். சித்த மகி சொல்லும் போதே எனக்கு தெரியும் அது எப்படி இருந்துச்சுன்னு சூழ்நிலை. ஏன்னா நானும் அதெல்லாம் கடந்து போனேன். ஆமாம் தானே. எவ்வளோ நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நல்லது தான், எல்லாம் மறந்துடும். இல்லைன்னா அது வேறு அப்பைக்கப்போ வந்து டார்ச்சர் பண்ணிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து மூச்சு பேச்சு இல்லாமல் இன்னும் மோசமாகிட்டேன். ஐ நோ த சிச்சுவேஷன். அதில் என்ன ஒன்றுமாலும் நடந்திருக்கலாம், மொத்தமாக போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், கிருபை உள்ளவர். அவருடைய கிருபை தலைமுறைக்கு இருக்கும். அதனால் பயப்படாதீங்கடா. ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். டு நாட் ஃபியர். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். என் ஆண்டவருக்கு மேலே எதுவுமே இல்லை. என் கர்த்தருடைய சக்திக்கு மேலே, வல்லமைக்கு மேலே எதுவுமே இல்லை. ஆமாம், பார்வோன் ராஜா வரும்போதும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியல. இங்கே அடுத்த பயணத்தில் பார்த்தா அமாலேக்கியர் மறுபடியும் வந்து அவங்கள நெருக்கிறாங்க. அங்கேயும் ஒன்றும் செய்ய முடியல. ஆண்டவர் படிப்படியாக அவர் யார் என்று தன்னை காட்டிக்கிட்டே போகிறார். ஆமென். ஆண்டவர் அப்படியே சுமந்து வருகிறாராம். சுமந்து வருகிறவர் நம்ம ஆண்டவர். பியூட்டிஃபுல். பிஃபோர் காட் கிவ்ஸ் அ கமாண்ட், he reminds us of his compassion. அவர் பிரமாணங்களை பிற்பாடு கொடுக்க போகிறார். மோசே இடத்துல 40 நாள் 40 இரவு மோசே அங்கே இருக்க போகிறார். சீனாயில் இருந்து ஆண்டவருடைய பிரமாணங்களை பெற்றுக்கொள்ள போகிறார். ஆனால் அதுக்கு முன்னே தேவன் அவர்களை பலப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். அவருடைய மனதுருக்கம் எவ்வளோ பெரிது என்று அவர் காட்டுகிறார். இஸ் கம்பேஷன். அவருடைய மீட்பின் வல்லமையை அவர் காட்டுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை அற்புதமாய் காப்பாற்றி நடத்துகிறவர். கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்குது. அடுத்த 2வது விஷயம், காட்ஸ் கவர்னன்ட் ரிக்வயர்மெண்ட். 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு உடன்படிக்கையின் தேவையை, உடன்படிக்கையின் காரியங்களை, நீ உடன்படிக்கை உனக்கு செய்யும் போது நீ என்ன செய்ய வேண்டும்? காட்ஸ் கவர்னன்ட் ரிக்வயர்மெண்ட். அவரை உடன்படிக்கை அவர் செய்யும் போது அதோட ரிக்வயர்மெண்ட் என்ன? 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, வாசிமா. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, என் வார்த்தை, என் வாக்கை, என் வாக்கு, என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால், என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே, பாருங்க, நீங்களே எனக்கு சொந்த சம்பதாய் இருப்பீர்கள். சொந்த ஜனங்களா இருப்பீங்க. You become my own people when you obey fully my command. என்னுடைய பிரமாணங்களை நீங்கள் கேட்டா. ஆண்டவர் மோசேயிட்ட சொல்றாரு. ஆண்டவர் அவருடைய அற்புதங்களை செய்வது முன், அவருடைய பிரமாணங்களை வார்த்தை கொடுக்கிறது முன்புதான் கர்த்தர் சொல்லுகிற ஒரு விஷயம், காட்ஸ் கவர்னன்ட் ரிக்வயர்மெண்ட். அவருடைய உடன்படிக்கைக்கு அதோடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்ய வேண்டும், இதை நீ செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதில் தான் அங்கே சொல்கிறாரு, இஃப் யூ ஒபே மீ ஃபுல்லி,
என்னை முழுமையாய் நீ கீழ்ப்படிந்தியா. அல்லேலூயா. God's call his people to obedience and covenant relationship. ஆண்டவர் தன் ஜனங்களை கீழ்ப்படிதலுக்கும் அவருடைய நித்திய உறவுக்குள்ளே வைத்து நம்மளை நடத்த இருக்கிறார். covenant relationship, உடன்படிக்கையின் உறவுகளை கர்த்தர் நம்மளை உருவாக்க இருக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகள், இன்றைக்கு தேவன் அவருடைய வார்த்தைக்கு நம் கீழ்ப்படிந்து முழுமையாய் நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது இது ரொம்ப டஃப்பானது. சில வேளையில் நம்ம ரொம்ப ஈஸியாக நினச்சிடுவோம். ஒரு பெற்றோர்கள் சொல்கிறத கேட்குறது, பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்கிறத கேட்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நானும் பிள்ளைகளாக இருந்தால் வந்திருக்கிறேன். என்னுடைய சிறு வயதின் பயணம், வாலிபர் பயணம், இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறேன். அப்போ அந்த பயணத்தில் எனக்கு தெரியும் அது எவ்வளோ டஃப்னு. ஏன்னா நான் எப்பொழுதும் ஆள் வீட்டை விட்டு ஓடுற ஆள். அப்படின்னா வீட்டில் என்னோட ஃப்ரெண்டு கூப்பிடும் போது ஆள் நான் தான் போகிறாள். அப்படின்னா சொல்லாமக்கு இல்லாமல் போகிறாள். பிற்பாடு கேட்பாங்க எங்கள் அம்மா. அப்படின்னா முன்னுக்கு இல்லை, முன்னுக்கு கதவு அடைக்கப்பட்டிருக்கும், பின்னால் கதவு திறந்து ஓடுறாள். அப்படி தான் ஓடிக்கொண்டிருந்தேன். இன்னைக்கு இது ரொம்ப டஃப்பானது. பிள்ளைங்களுக்கு தெரியும். சின்னத்தில் அம்மா சொல்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்கும் கேட்க. சின்னத்தில் அப்பா சொல்கிறது இன்னும் கஷ்டமாக இருக்கும். சேர்ச்சிக்கு வாடானா அப்போ தான் இல்லை இன்றைக்கி ஃப்ரெண்டை பார்க்க போகணுன்னு ஓடிடுவானுங்க. இல்லை இன்றைக்கி முக்கியமான நம்ம ப்ரேயருக்கு போகணுன்னா அன்றைக்கி ஓடிடுவாங்க. இதுதான் பிள்ளைகள். இப்போ ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள்கிட்ட பேசுகிறாரு. மோசே அழைத்து, மோசே இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். அந்த தாவிக்குரிய தகப்பனை அழைத்து மோசேட்ட சொல்கிறார், நீ போய் சொல்லணும், இதை நான் அவங்கள எப்படி மீட் எடுத்தான்னு தெரியுமா, நீ போய் சொல்லணும். அவங்களுக்கு விளங்காது. செங்கடல் திறக்கும் போது அவங்களுக்கு விளங்காது. அவனுக்கு என்னது 6 லட்சம் பேர் சும்மா அது ஒரு பயணமாக அவங்க போயிருப்பாங்க. கும்பலில் ஒரு ஆளாக ஓடி இருப்பாங்க. தெரியாது மோசே, நீ கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லி ஆகணும். இப்போ ஆண்டவர் சொல்கிற உடன்படிக்கையை, அந்த உடன்படிக்கை கீழ்ப்படிந்து அந்த உறவின் உடன்படிக்கை அவர்கள் பிடித்து கொள்ளணும். they must with me. அப்போ அதுக்கு you must fully obey. நீ முழுமையாய் கீழ்ப்படிந்து இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறதுக்கு, அப்போ பிள்ளைகள் பெற்றோட வார்த்தைக்கு கீழ்ப்படுது மிக அவசியம். சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுது முக்கியம். ஊழியக்காரர் சொல்லுவதை கேட்பது முக்கியம். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு ஒபே. கீழ்ப்படிந்து இருந்தால் அது ஒரு பிளெஸ்ஸிங்கு. கீழ்ப்படிந்து இருந்த ஒரு ஆசீர்வாதம். அதை நான் கற்றுக்கொண்டேன். என்னோடய லைஃப் ஜேர்னியில் கற்றுக்கொண்டேன். ஆண்டவருடைய வசனத்தில் ஸ்திரப்படுத்தும் போது, பலப்படுத்தும் போது, வேறு ஊன்றப்படும் போது ஐ லேர்ன் தேட். நீங்களும் அப்படி தான் உங்கள் பயணத்தில் கற்றுக்கொள்வீங்க. சில நேரத்தில் அப்பா அம்மாவும் சொல்லுவாங்க, வீட்டை விட்டு போவாதடா எங்கேயோன்னு. அது போன்னு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தோடனே அப்புறம் தான் புத்தி தெரியும். ஐயோ அப்பயே சொன்னாங்க அம்மா போவேன். நான் போய் விழுந்து கால் அடி தேஞ்சி, கால் உடஞ்சி, கை உடஞ்சி, ஏதாவது ஒன்று நடந்தோடனே தேன் புத்தி தெரியும். கெட்ட குமாரன் அப்படி தான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் சில வேலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சம்டைம் நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்காட்டணும், நம்மளுக்கு தேவை உள்ள சூழ்நிலைகள் அங்கே இல்லாட்டினோம், நீ அமைதியாக அதை கீழ்ப்படிஞ்சு போக வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஊழியக்காரர் என்ன சொல்கிறார், தாய் தகப்பன் என்ன சொல்கிறாங்க, ஸ்கூலில் ஆசிரியர் என்ன சொல்கிறாரு, உங்களோட ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு நீங்கள் கீழ்ப்படியணும். நீங்கள் கீழ்ப்படிந்து இருக்கும் போது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வார்த்தையை பார்க்க, it reminds us that God's promise flow through obedience. இதை வாசிக்கும் போது நம்ம என்ன பார்க்குறோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கீழ்ப்படிதல் மூலியமாக தான் ஃப்ளோ பண்ணுது. இட்ஸ் ஃப்ளோ த்ரூ தி ஒபீடியன்ஸ். அப்போ இன்றைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருக்குள்ளே பயணிக்கும் போது கர்த்தருடைய அற்புதங்களை நாம் பார்ப்போம். இந்த காலத்தில் திஸ் அ சீசன் ஆஃப் கவர்னன் ரினியூவல். நம் உடன்படிக்கை ஒரு புதுப்பிக்கிற ஒரு மாதமாய் வைத்துக்கொள்வோம். ஃபுல்னஸ். இந்த 10வது மாதம் தேவன் இந்த 10 என்று சொன்னால்
பிரமாணங்களை கொடுத்த ஒரு அடையாளமாக இருக்கிறது. 10 பிரமாணங்களை லாஸ் ஆண்டவர் கொடுத்தார் தேவ பிள்ளைகளுக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள அந்த பிரமாணங்கள் ஆண்டவரை கீழ்ப்படிய இதுக்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அது மூலயமா ஒரு ஆசீர்வாதங்கள் கடந்து போகும். அப்போ இன்றைக்கு இதை வார்த்தை கேட்கும் போதும் ஒரு புதுப்பித்தல் நமக்குள்ளே உண்டா, ஒரு சீசன் ஆஃப் ரினியூவல், கவர்னன்ட் ரினியூ பண்ணுற ஒரு டைம், ஒரு நேரமாய், ஒரு காலமாய் நம்ம எடுத்துக்கொள்வோம் இதை. ஆமென். I'm calling back my church to the altar of obedience. மீண்டுமா என் சபையை இந்த கீழ்ப்படிதலின் பலிப்பீடத்தை கட்டுவதற்கு நான் அழைக்கிறேன். ஒரு மறுபடியுமாய் புதுப்பிக்க ஆண்டவர் அழைக்கிறார். Let me remind that ஆண்டவர் அவர்கள் அங்கே வைத்து அதிலிருந்து ஒரு பயணத்தை, அடுத்த பயணத்துக்குள்ளே போகிறதுக்கு அங்கே ஏறக்கூடிய ஒரு 2 வருஷத்துக்கிட்ட நம்மளுடைய அப்ராக்சிமேட்லி ஒரு எண்ணிக்கை, ஒரு ஏறக்கூடிய 2 வருஷத்துக்கிட்ட அவர்கள் அந்த சீனாயில் அவர்கள் கேம்ப் பண்ணி ஆண்டவரோட மறுபடியுமாய் புதுப்பிக்கிறார்கள். அந்த இடத்துல பல காரியங்கள் நடந்தது. பிரமாணம் நம்மளுக்கெல்லாம் தெரியல. பிரமாணங்கள் எடுத்துகிட்டு வர கீழே பார்த்தாக்கா அவர்கள் எல்லாம் பயங்கரமாக விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். கன்றுக்குட்டியை ஒன்று செய்து வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமான காரியங்கள் அந்த இடத்துல நடந்தது. பயங்கரமான அடுத்த ஒரு போராட்டம் அங்கே ஒன்று நடக்கிறது. ஆண்டவருடைய கோபத்துக்கு அவர்கள் ஆளாயிட்டார்கள். அந்த தாசனாகிய மோசேயோடைய கோபத்துக்கு ஆளாயிட்டார்கள். பிரமாணங்கள் எடுத்துட்டு வரும்போது பார்த்தா ஆண்டவர் அந்த அந்த இடத்துல கோபம் கொண்டார். மோசே அந்த இடத்துல கோபம் கொண்டார் அவர்கள் செய்த காரியங்கள். ஆமென். அது அடுத்தது. ஆனால் இங்கே தேவன் அங்கே மலையில் வைத்து மோசே இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். இட்ஸ் அ டைம் டு ரினியூவல், ஒரு புதுப்பிக்கிற நேரம். சர்ச் லெட் பி ரினியூ பேக். நாம் மறுபடியுமாய் நம்மளை புதுப்பித்து கொள்வோம். அடுத்தது 5வது வசனத்திலே சொல்கிறாரு, யூ ஆர் மை ட்ரெஷர்ட் பொசிஷன்ஸ். அப்படின்னா காட்ஸ் chosen ஐடென்டிட்டி. 3வது காரியம், காட்ஸ் chosen ஐடென்டிட்டி. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறாரு, தேவன் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடையாளம் அப்படின்னு சொல்கிறார். யூ ஆர் காட் chosen ஐடென்டிட்டி. அவ்வளோ ஜனங்கள் இருந்தபோது, அத்தனை ஜாதிகள் இருந்த போதும், பட் யூ ஆர் மை chosen people. ஆமென். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அவ்வளோ அற்புதமாய் தேர்ந்தெடுத்திருக்கிறாராம். ஆமென். ஆண்டவர் அவ்வளோ அழகாக நம்மளை முன்குறித்து இருக்கிறாராம். ஆமென். நான் கடந்த முறை சொன்னேன், நம் புறஜாதிகளாக இருந்த போதிலும் கொர்நேலியு ஒரு புறஜாதியாக இருந்தா, பட் காட்ஸ் லவ், ஆண்டவருடைய கிருபை கொர்நேலியு அன்னைக்கு தொட்டது. ஆண்டவர் கொர்நேலியு மேலே பிரியம் கொண்டார். அவர் கிருபையை கொர்நேலியு தன் குடும்பமும் அனுபவித்தது. இன்னைக்கு தேவன் நமக்கு அப்படியாப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். we are enjoying his favor. அவருடைய தயவை நம்ம களி கூறுவதற்கு, அவருடைய கிருபையை நம்ம மகிழ்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு அழைத்து இருக்கிறாருங்க. உங்களை எனக்கு பேர் சொல்லி அழைத்து இருக்கிறாராம். you are chosen identity. you are the citizen of Malaysia. ஆமென். நீங்கள் மலேசியாவோட சிட்டிசன். அதே வேளையில் ஆவிக்குரிய தேவனுடைய சிட்டிசனாக இருக்கிறீங்க. ஆண்டவராக இயேசுவோடைய சிட்டிசன். நீங்கள் அவருடைய ஜனங்கள், தன் சொந்த ஜனங்களாய் கர்த்தர் நம்மளை எடுத்துக்கொண்டார். யூ ஆர் காட் ட்ரெஷரர். ஆமென். நம்மளை ஆண்டவர் பொக்கிஷம் என்று சொல்கிறார். என் பொக்கிஷம், என் சொந்தம். காட்ஸ் ட்ரெஷர்ஸ் இஸ் பீப்புள் அமாங் ஆல் நேஷன். இந்த உலகத்தில் இருக்கிற இத்தனை லட்சம் கணக்கு காட்டிலும் ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிற யாவரும் அவருடைய சொந்த ஜனங்களாய் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எத்தனை கிருபை. ஆமென். காட்ஸ் chosen ஐடென்டிட்டி. ஆமென். அடுத்து கடைசியாக 4வது, காட்ஸ் கிங்டம் கமிஷன், a kingdom of priests and a holy nation. 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா காட்ஸ் கிங்டம். ஆமென். வாசிங்க அது 6வது வசனத்தை. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய். ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருக்கிறீங்க. ஆமென். பேதுரு இதை தான் மறுபடியும் சொல்ற, நீ ஆசாரியர் கூட்டமாக இருக்கு. யூ ஆர் த ஹோலி ப்ரீஸ்ட். நீங்களும் நானும் ஆசாரியர்களும் அவருடைய பரிசுத்த ஜாதியுமாய் இருக்கிறோமா. கர்த்தர் இந்த நாளில் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை, நீங்களும் நானும் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். யூ ஆர் காட்ஸ் கிங்டம். ராஜ்யத்தின் கட்டளை இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அது தான் சொல்கிறார்.
நீங்களும் நானும் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ரிப்ரசன்ட் பண்ணுறோம். ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்ம வெளிப்படுத்தப்படுகிறோம். அப்போ இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை என்னையும் ஒரு பரிசுத்த ஜாதியாக அழைத்து அவருடைய ராஜ்யத்தில் வைத்து நம்மளை நடத்த இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த பயணம் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட மோசேக்கிட்ட ஆண்டவர் சொல்லி அடுத்த பயணத்துக்குள்ளே போகிறது முன்பதாக, அடுத்த பிரமாணங்களை கொடுக்கறது முன்பதாக கர்த்தர் மோசே இடத்துல இடைப்பட்டு அவருடைய காரியங்களை மோசே இடத்துல சொல்லுகிறார். இந்த 3 காரியங்களை மோசே இடத்துல சொல்லுகிறார். பிற்பாடு மோசே தன் ஜனங்கள் இடத்துல வந்து பேசுகிற சம்பவங்கள் பிற்பாடு அது கீழே உள்ளது பகுதியில் நீங்கள் வாசிக்கலாம். இப்போ இந்த மாலை வேளையில் நீங்களும் நானும் மறந்து விட வேண்டாம். ஆண்டவர் ரொம்ப அற்புதமாய் நம்மளை அழைத்து இருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கிறது, ஆண்டவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கிறது. கவனிச்சோன்னு சொன்னால், நான் உன்னை செட்டைகளை வைத்து கழுகு செட்டைகளை வைத்து நான் உன்னை வழி நடத்தி வந்தேன்னு சொல்கிறார். 2வது பிரமாணங்களை கீழ்ப்படிவதற்கு அவங்களிடத்துல கட்டளை கொடுக்கிறார். 3வது நீங்கள் ஆண்டவராக தேவனுடைய பொக்கிஷமாக இருக்கிறீங்க கர்த்தர் சொல்லுகிறார். 4வது நீங்கள் ஆசாரியர்களும் பரிசுத்த ஜாதிகளும் இருக்கிறீங்க என்று தேவன் மோசே மூலியமாய் தன் ஜனங்கள்கிட்ட பேசுகிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட அதை சொல்ல விருப்பப்படுகிறார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்படி எழுந்தவனமாக இந்த மாலை வேளையில் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். உங்களோட நான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயணத்தை வைத்து நம்ம பார்த்தோம். God's call to a holy nation. ஒரு பரிசுத்த ஜாதியின் அழைப்பை நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகையால நீங்களும் நானும் பயணிக்கும் போது அந்த பயணத்தில் பல சூழ்நிலைகளை நாம் சந்திப்போம். ஆனால் மறந்து விடணும், தேவன் நம்ம கூட இருந்து நடத்துகிறவர், அற்புதமாய் நம்மளை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. Oh hallelujah. Ramashada Ramarianda. We go to pray. நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். But before that let's ஒரு நிமிஷம் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தன் ஜனங்களை அழைத்து அவரோட உறவு கொள்ளும்படியாய் தன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய கிரியைகளை செய்வதற்கு அழைத்திருக்கிறார். நீங்க ஆண்டவர் சபையை அழைக்கிறார். God call his church today. Hallelujah. நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. உங்க மகிமைக்காக நன்றி அப்பா. அளவில்லாத கிருபைக்காக நன்றி. ஒரு நிமிஷம் நல்ல மனதில் இருந்து அப்படியே ஒரு நிமிஷம் தேவனுக்கு நன்றி சொல்லு. எகிப்திலிருந்து ரெஃபீடிமுக்கு ஆண்டவர் கொண்டு வரார். ரெஃபீடிமிலிருந்து அவர்கள் மீண்டும் மறுபடியும் சீனாய் மலைக்குள்ளே கர்த்தர் கொண்டு போகிறார். ஒரு சிறப்பான ஒரு அழைப்புல தேவன் கொண்டு போகிறார். பல போராட்டங்கள் பிரச்சனைகள் அந்த பயணத்தில் தேவன் அவர்கள் கூட இருந்து நடத்தினார். ஓ ஹல்லேலூயா. ஷெரியாதாரமா ஷெரியானா. ஓ நன்றி இயேசுவே. பரிசுத்தர் பரிசுத்தர், நீங்க பரிசுத்த ராஜா. ஓ ஹல்லேலூயா. ரபா ஷெரியானா ரபா 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 ஷெரியானா ரபா ஷெரியானா ரே ரேமானா ரபா ஷெரியானா. Thank you Jesus. We thank you. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை லீட் பண்ணுவார். ஆண்டவர் இன்னைக்கு அவருடைய பர்வதங்களை வைத்து அவருடைய மலையில வைத்து மோசேயிடத்தில் பேசுகிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். அவர் நம்மளை அற்புதமாய் மீட்டெடுத்து சொல்லுகிறார். I have redeemed you. நான் உன்னை மீட்டெடுத்தேன். பாதாள குழியிலிருந்தும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். Moshe said, ask your people to completely obey to my command. வார்த்தைக்கு கீழ்ப்படிய சொல்லு. ஓ கீழ்ப்படிதல் பல நீதியில இருக்குங்க. எதுலலாம் அதுல அந்த கீழ்ப்படிதல் என்று நம்ம குறைபடுத்திருப்போம். ஆனா இந்த வேலையில ஒரு ஒப்பு கொடுத்தல் செய்வோம். ரினியூ பண்ணுங்க, புதுப்பித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம இருந்தேன். ஓ பிள்ளைகள் பெற்றோர் நான் கீழ்ப்படியாம இருந்துட்டாங்க.
சபை மக்கள் ஊழியக்காரருக்கு நான் கீழ்ப்படியாம இருந்துட்டேன். ஓ ஹalleluya ரபஷேரியா நமஸ்தா ராஜாவு பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவு பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ஜனங்களை அழைத்து கர்த்தர் பேசுகிறார். இன்னும் கெட்டி சேரணுமே நான். Thank you, Jesus. Thank you, Jesus. அப்பா நன்றி செலுத்துகிறோம். உம் ஜனங்களை அற்புதமாய் நடத்துகிறோம். அப்பா ஆண்டவரே ராபா ஷாகாலியா எகிப்திலிருந்து பயணம் செய்து ரெஃபீடிம் என்ற இடத்தில் அவர்கள் தங்கள் கூடாரத்தை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் அற்புதமாய் அவர்கள் தேவைகளை எங்கள் சந்தித்தார். அவர்கள் முறுமுறுத்த போதிலும் மடத்துல கோபம் கொண்ட போதிலும் உங்களுடைய மனதுருக்கம் உங்க கிருபை பெரியதாய் வெளிப்பட்டது. சும்மா அடுத்த பயணம் அங்கிருந்து வனாந்தரத்துக்கு அவர்கள் கொண்டு செல்லப்படும் போதும் இந்த சீனாய் மலையில வைத்து கர்த்தர் பேசினீங்க. இந்த மாலை வேளையில எங்களோட பேசினதுக்கு நன்றி. ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயங்களை பேசணும். கர்த்தர் எங்களை மீட்டெடுத்து வார்த்தைக்கு எங்களை கீழ்ப்படிய வைத்தீர் சுவாமி. இதோ அப்பா எங்களுக்கு ஒரு அடையாளத்தை நீங்க கொடுத்து நடத்தினீங்க ராஜா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த மாலை வேளையில உங்களுடைய ஆசீர்வாதக்காரங்க ஒவ்வொரு பிள்ளைகளை இருந்து நடத்துவதாக சமூகத்தில் முற்றுமாய் ஒப்புக்கொள்ளும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நாங்கள் கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அது நல்ல ஒரு கரங்களை வைப்போமா? எல்லாரும் உட்காருங்க. சரி, நம்ம ஒரு சில அனௌன்ஸ் பண்ணி பார்த்து